எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த படத்தில் நடிக்கல. பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக. ரிலீஸ் அன்றைக்கி வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்றைக்கி தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா. எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும். இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரியல. அதான் சொன்னேன், இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன், என்னோட க்ரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இனி எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க தான் எல்லோரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக, சாரி இந்த டேரக்டர் எனக்கு மட்டும், அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால, சரி நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராக வேணா இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம். சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேங்கண்ணா பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி மேம். அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த
நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்டினி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இதுக்கு போனால் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காளி வெங்கட்டும். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வரி, நான் ஷுவராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்டு, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படி தான் இருக்காரு. என்னடா அப்படின்னா, இல்லை மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால் இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில். ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் காளி சார் இந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்டில் எப்படி தூங்குவோம், அந்த லெவலில் போயிட்டு இருப்பார். ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி, நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ், உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிடுவேன் இனிமேல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும். அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் பாலசாரங்கன். அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்னை கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நாங்கள். அப்போ நான் சொன்னேன், யார் நடித்தது அப்படின்னா இவர் காளி வெங்கட்டன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம். ஏன்னா காளி வெங்கட்டனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது என்னச்சுன்னா, வேறு யார் நடிச்சுக்காங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஷினிலேருந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் இந்த படம் வேறு யாரையுமே தேடலை. அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படி தான் ஆரம்பித்து தான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டிருப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வியலை பற்றியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டுன பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. ஓடிடியாக இருக்கட்டும், திரையரங்கமாக இருக்கட்டும், செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது வந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே யோசிக்கலைன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் கால சுற்றுற நிழலை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை. நம்மளும் அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்தில் செதறி கிடக்கிற எந்த இதுவுமே நம்ம கவனிக்காமல், பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பார்க்குறோம்.
ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில் இருக்குது, நகக்கண்ணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்தில் தான் உடம்பே இருக்குது, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில் இருக்குது. அப்போ ஆகாயனே தூரமாக இருக்கிறது தான் ஆகாயனே சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதைனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நம்மளை சுற்றி பக்கத்தில் எக்கச்சக்கமான உணர்வுகள் பொதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கார்த்திக் சார். இந்த படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு. கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப சின்ன படம், ஆனால் ரொம்ப வலிமையான படம், உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும். காளி வெங்கடண்ணே, உங்கள் பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது, திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். காரணமாக மறந்து போயிட்டுன்றது காளி வெங்கட் சாரை பற்றி தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். சில நேரத்தில் நானும் அவரும் காம்பினேஷனில் நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமாக இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போகிறாரான்னு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது. ஸோ இன்னும் பல உயரங்கள், இன்னும் பல படங்கள் இருக்குது. அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, திடீர்னு வேறு ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்து ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணறவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்ஸ். ஹாப்பி டு பி ஹியர். குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆனந்த்ஜிக்கு மூலமாக தான் கார்த்திகேயன் மணி மாமான்னு கூப்பிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து தக் லைஃப், இது மிடில் கிளாஸ் லைஃப், அவர் மணிரத்னம், இவர் கார்த்திகேயன் மணி. அது மெட்ராஸ் டாக்கீஸ், இது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ். அங்கே கமலஹாசன், இங்கே காளி வெங்கட். ஸோ என்னால் முடிஞ்சது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகெயின். என் முதலாளி பிரபு சார் வந்து ட்ரீம் வாரியரில் வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக வெளியிலேருந்து பார்க்குறாங்க. குவன் சாருக்கு தான் நன்றி. சார் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு போய் உள்ளே என்டார்ஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த டேரக்டர் கார்த்திகேயன் மணி வந்து பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்போவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பார், அப்படியே இறங்கி வந்து திருமணியில் ஷாட் வச்சுட்ருப்பார். ஹீஸ் அ டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யார்கிட்டேருந்து இது உள்வாங்கினார். அவர் வீடு உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கேருந்து இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரில. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க அவரை வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்டு செல்லமாக நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால, மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். என் நண்பன் ஆனந்த்ஜிக்கு நன்றி. நான் அவன் மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்களில் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம லோகோ போஸ்டரில் போட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ், இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மணிமாமா. அண்ட் காளி வெங்கட் வந்து அதான் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிற மாதிரி நடிப்பாப்பில். இந்த படத்தில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, அவர் வாழ்ந்திருக்கார் லிட்ரலாக. அண்டு நம்ம வந்து பருத்திவீரன் காலகட்டத்திலேருந்தே ஸ்னேகன் சார் பாடல்களை தான் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மணிமாமாட்ட கேட்டேன், அவர் வந்து எங்கள் ஊருக்காரரு, நீ ஒரு எம்ஜிஆர் நகர் படம் பண்ணுற அப்படின்னோடனே பாட்டு கேட்டப்பறம் தான் தெரியுது, இல்லை எமோஷன் எல்லாமே ஒன்று தான், சிட்டி தான் வேறு வேறு பேர் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் ஷெலி மேமோட பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் நிறைய ஷோஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவங்கள அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ரோஷினி வந்து ஸ்டார்டிங்கே கருடனில் ஒரு கிரே ஷேட்லலாம் நடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த படத்துலேயும் வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை அணுகிறேன், அது வேலைப்பாடுன்றதுக்கெலாம் தாண்டி. அண்ட் கேசி பாலசாரங்கன், இந்த குட்டி பையனை பார்த்துக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசை ஜாம்பவானாக வரதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது. நிறைய
எஃபோர்ட் போட்டிருக்காரு. அண்ட் நேற்று கூட நாங்கள் ஷோ பண்ணும்போது ஆனந்த்ஜிக்கோட கேமரா ஒர்க்கை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு இருக்கிற ஆர்வம் என்னென்னா, ரொம்ப நாளாக படம் பண்ணணும்னு இருக்கிறதுனால அவங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க போல். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ட்ரீம்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் அ கேரக்டர் ட்ரிவன் ஃபில்ம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். வித் யுவர் பெர்மிஷன் டைரக்டர் சார், நம்ம இந்த ஒரு மெய்யழகனை நலன்குமார் சுவாமி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லுவேன். இஸ் அ டிரெக்டர் வித் அ வாய்ஸ் ஆல்ரெடி. அதை நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்டு காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி. அவங்க அடுத்தடுத்து பேச இருக்காங்க. எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹரியண்ணா வந்து என்னை அப்புறம் ஒரு வயசு சொல்கிற மாதிரி ஆயிரும். நான் ஜிகிர்தண்டாவில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் மேக்கிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த டேரக்ஷன் டீமில் ஒருத்தரோட எனக்கு ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சு, நான் ஷூட்டிங் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவரை தான் பேசி திரும்ப கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டார். ஸோ அவர் அப்போலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. மறுபடியும் இந்த விஸ்வா தம்பியும் வந்து இந்த ஃபங்க் வச்சு உட்காந்துருக்காங்க. கல்யாணாக்கு போட்டியா அவனும் ரொம்ப கல்யாணா, நீ அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரணும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரமாதமான ஆக்டரு. ஏன்னா நீ தான் கொஞ்சம் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடணா. நன்றி. அண்ட் எடிட்டர் சதீஷை பற்றி சொல்லி அவனை நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, சொல்லப்படாத பங்களிப்பு. பொதுவாக அந்த டெக்னீஷியன்ஸ்குள்ளே ஒரு டேரக்டர் ஒரு ப்ரீஃப் கொடுத்து அதை தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து போன ஜென்மத்தில் இவருக்கு பொண்டாட்டி போல் சொல்லாமே எல்லாத்தையும் செஞ்சுருவான். மத்தியானம் உருளைக்கிழங்கு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு